சென்னை விமான நிலையத்தில் பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவது தொடர்கிறது. சென்னை விமான நிலையத்திற்கு விமானத்தில் வந்து இறங்கும் பயணிகள் வெளியில் வந்து தரைத்தளத்தில் உள்ள பிக்கப் பாயிண்டில் நின்று வாடகை வாகனங்களில் ஏறி தங்களுக்கு செல்ல வேண்டிய இடங்களுக்கு புறப்படுவர். கடந்த சில ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்த இந்த முறையில் ஒரு வாரத்திற்கு முன் திடீரென முன்னறிவிப்பு இன்றி மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது புதிய பிக்கப் பாயிண்ட் விமான நிலைய வளாகத்தில் உள்ள பல அடுக்கு கார் பார்க்கிங் பகுதிக்கு மாற்றப்பட்டது. இதனால் விமானத்திலிருந்து இறங்கும் பயணிகள் நீண்ட தொலைவு நடந்து சென்று தங்களது வாகனங்களில் ஏறும் நிலை ஏற்பட்டுள்ளது. பேட்டரி கார்கள் இருந்தாலும் அவை போதிய அளவில் இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மாதிரி ஃபேமிலியை வச்சுக்கின்னு இந்த மாதிரி வண்டியை தள்ளிக்கின்னு போகிறது ரொம்ப கஷ்டமாகுது. இதுக்கு எதுனாச்சும் விவசாயம் பண்ணுங்க சார். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வாய்ஃபாயில் நடக்க முடியல. இதை தள்ளிக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நிற்கிறேன். ரொம்ப கூட்டமாக இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே டேக்ஸி எதிரில் இருந்ததுன்னா டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரலாம். அது அங்கே லாங்கில் போகிறதுக்கு நடக்க முடியாத கால் வலி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியோ ஒரு அரை ஹவர் ஆயிடுச்சு. லைனில் இருக்குது. அரை ஹவர் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா பண்ணால் இது சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். விமானத்தில் வந்திறங்கிய பின் நீண்ட நேரம் விமான நிலையத்தில் தங்களது உடைமைகளுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து இன்னலுக்கு ஆளாவதாக பயணிகள் கூறுகின்றனர். நேற்று முன்தினம் புதிய பிக்கப் பாயிண்டிற்கு நடக்க முடியாமல் முதியவர் ஒருவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்க்க மீண்டும் பழைய பிக்கப் பாயிண்டில் வாடகை வாகனங்களை அனுமதிக்க வேண்டும் என்பது விமான பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.